விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் கூலி தொழிலாளியின் வீட்டில் 7 பவுன் நகை திருடிய இளைஞரை 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீவல்லிபுத்தூர் பழைய புது தெருவைச் சேர்ந்தவர் முத்து. இவர் பந்தல் போடும் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போல் வேலைக்கு சென்ற பிறகு இவரது தாயார் வீட்டிற்கு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். கடைக்கு செல்லும் போது வழக்கம் போல் சாவியை வீட்டின் அருகே வைத்து விட்டு செல்வார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து சாவி எடுத்து வீட்டை திறந்து பீரோவில் இருந்த 7 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதை அறிந்த முத்து ஸ்ரீவல்லிபுத்தூர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் கொள்ளை நடந்த வீட்டிற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டும் தடயவியல் நிபுணர்களை வைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் காட்சிகளை வைத்து இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை தேடி வந்த நிலையில் 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகோவில் பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் மணிகண்டனை கைது செய்து விசாரணை செய்ததில் நகை திருடியதை ஒப்புக்கொண்டார். அவரிடம் நகையை மீட்டு பின்னர் மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீ அப்படி டவுட் அங்கிருந்து வந்தேன் ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன் அடுத்து இல்லையா அது மனையில கண்ட்ரோல் போறாங்க ஏன் 你照顾了飞机？என்ன சரி ஸ்பீடா போயேன். ஏய் எப்படி சிக்கிட்டான் சிறக்காரி தலையன். ஆள் நல்லா தேவா. இந்த வண்டி மாடல்னால 84 தான் இருக்கும். கன்ஃபார்மா 8293 அந்த லெட்ரு அதுதான் டிசைன் அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். என்னன்னு தெரிய மாட்டேங்குது. 8290 என்ன இன்சில் எம்மா சைடு பாக்ஸ்லாம் கிடையாதுண்ணே. நாளைக்குள்ள